வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்க்லேருந்து கொடுத்துருக்கிறனால சனி ஞாயிறு வந்து விடுமுறை, உங்களுக்கு வந்து நிரந்தர அரசு வேலை தான். சேலரி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து 20,000 பக்கமாக கிடைக்கும். தென் அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். லாஸ்ட் டேட் 31/7/2023. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க, இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுடைய நேமு, அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில், அதாவது பர்மனெண்ட் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லேஜ், உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் என்ன, தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதனோட பின்கோடு, அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எழுதுனதுக்கப்புறம் கீழே இமெயில் ஐடியும் வந்து எழுதிக்கோங்க. இந்த சைடு வந்து உங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ் சேமாக இருந்ததுன்னா 2 பக்கமே ஒன்றவே எழுதிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி ஏஜ், ஸோ உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி எதுங்கிறத கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, 10th எங்கே படிச்சிங்க, அதே மாதிரி 12th எங்கே படிச்சிங்க, எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து எந்த ஒர்க் வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. டைப்பிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டைப்பிங் ஸ்கில்ஸும் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான். த டைரக்டர், இந்தியன் பேங்க், ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், நம்பர் 68, சங்கர நாயுடு ஸ்ட்ரீட், தாம்பரம் நகர், திருப்பப்புலியூர், கடலூர் 607002 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதில் ஏதாவது ஃபோன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் 041427968183 இந்த நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரியில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க. 31/7 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். தென் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிஏ அல்லது பிகாம் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க, பிஎஸ்டபிள்யூ முடிச்சவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்எஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கானு பார்த்துக்கோங்க. உங்களுக்கான வேலிடிட்டி வந்து உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12,000 ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அலௌன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 20,000 பக்கமாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சும்மா பேசிக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.